அருமையாக காய்க்குங்க. நானும் இப்போ என்னோட சர்வீஸில் வந்து 30 வருஷம் இந்த காய்கறி வச்சுருக்கேன். என்னோட இதில் வந்து 25 வயசுலேருந்து காய்கறி அதுக்கு முன்னே வந்து சம்பா தான் வச்சுருந்தேன். சம்பா, குருவை 3 போச்சு. அதுக்கு பிற்பாடு தான் நான் உடனே ஆரம்பித்தேன். சரி இனிமேல் இருந்தால் சம்பாதிக்க முடியாதுன்னு காய்கறி வச்சானுங்க. காய்கறி வச்சு நல்லா சம்பாதிச்சானுங்க. இல்லைங்கள நல்லா மகசூல் ஆகுது எனக்கு. இது வந்து எப்போ புரட்டாசி வரலும் தான் காய்க்கும். அதுக்கு மேலே காய்க்காது. அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா ஆடி மாதம் டிஸ்கோ காய் ஊனணுங்க. கலர் காய்கறி டிஸ்கோ ஊனணும். அதான் ஊனோம்னா அது போட்டால் தை மாதம் வரலாம் காய்க்கும். அப்போ என்ன பண்ணிட்டேன், அந்த காய் வரதுக்குள்ள இந்த காய் ஊனிடணும். ஊனிட்டோம்னா ஈக்குவல் வருஷம்லாம் காய் பொறுக்கிட்டே இருக்கலாம். நமக்கு வந்து கத்திரிக்காய் வந்து மெயின். வெண்டைக்காய் வந்து எந்த நாளும் ஊனலாங்க. வெண்டைக்காய் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சப்பாத்தி பூச்சி செம்பேன் விழும், இந்த வெயில் காலத்து செம்பேன் விழும். அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மருந்து அடிச்சிட்டோம்னா வெண்டைக்காய் 3 மாதம் தான் காய்க்கும். இது 10 மாதம் காய்க்கும் கத்திரிக்காய். எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா அமோகம்.